Taste the Daily. தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் திண்டிவனம் அதை சுற்றி உள்ள பகுதியைச் சேர்ந்த ஏராளமான நோயாளிகள் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் காலை மற்றும் பிற்பகலில் புறநோயாளிகள் பிரிவு இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் இல்லாததால் பல மணி நேரமாக நோயாளிகள் மருத்துவமனையில் வளாகத்தில் காத்திருந்தனர். மேலும் அங்கு பணிபுரிந்த செவிலியர் ஒருவர் புறநோயாளி பிரிவில் மருத்துவர் வராததால் நோயாளிகளை அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் அதே போல செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட ஊழியர்கள் மற்றும் மருந்து மாத்திரைகள் பற்றாக்குறை உள்ளதால் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக மருத்துவர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன் பணியில் அமர்த்துமாறும் மற்றும் மருந்து மாத்திரைகள் பற்றாக்குறை உள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருவதாகவும் இதை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுரேஷ்.